உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் முகவாதத்துக்கான மருத்துவம். முகவாதம்னா வாய் ஒரு பக்கம் லேசாக இழுத்துக்கிறோம். வாய் ஒரு பக்கம் இழுத்துருக்கோம். அப்போ பார்த்திங்கன்னா முகம் ஒரு மாதிரியாக இருக்கும். அவங்க பேசும்போது இழுத்து இழுத்து தான் பேசுவாங்க. வாய் இழுத்துருக்கோம், சரியாக பேச முடியாது. இது காரணம் அதிக அளவு வாசனைகள் திரவியம் போடுறதால இது வரும். அதிக அளவு சாப்பாடே சாப்பிடாம காப்பி மட்டும் குடிக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வரும். நான் சாப்பாடு சாப்பிடாம எந்த நேரமும் காப்பி குடிச்சிக்கிட்டு இருந்தால் அது ஒரு பக்கம் இழுக்க தான் செய்யும். அதுக்கான மருத்துவம் புங்க இலை, சீரகம், இலுப்ப இலை, தேன், மிளகு, இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். முகவாதம் வர்றதுக்கு காரணங்கள் அதிகமாக நரம்பு சம்மந்தப்பட்டு நோய்கள் ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு கால் கை இதெல்லாம் முடக்கும். அதுக்கப்புறமா மூளையில் அடப்புகள் வந்துருச்சுன்னா தான் அவங்களுக்கு வாய் இழுத்துக்கிறோம். நாக்கு ஒரு பக்கம் சாஞ்சுக்கிட்டு பேசுவாங்க. பேசுகிறப்ப நம்மளை மாதிரி முகம் ஒரு பக்கம் இழுத்த மாதிரி இருக்கும். அந்த இதை மாற்றுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். முகவாதத்தை சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். புங்கன் இலையும் இலுப்ப இலை இதெல்லாம் கொஞ்சமாக நல்லா தண்ணி விட்டு அரைச்சி நரன்னு இல்லாமல் நல்லா துணியில் கூட வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறலாம். இப்போ இது கூட சீரகமும் மிளகும் கலந்து அரைச்சி எடுத்த பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கிறணும். தேன் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்தா போதும். இந்த மருந்தை தயாரித்து தினமும் சாப்பிட்டுக்கிட்டே வரணும். வெறும் வயிற்றில் தான் எப்போவுமே பச்சை மருந்து சாப்பிட்டுக்கிட்டு வர்றப்போ வெறும் வயிற்றில் சாப்பிட்டாங்கனாக்கா சீக்கிரமாக அவங்களுக்கு அந்த முகவாதம் சரியாகும். அந்த ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கிறது நேராக நாக்கு சரியாகும். பேசுகிறப்போ இழுத்து பிடிச்சிக்கிட்டு கோணலாக இருக்கும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கிறலாம். தினமும் அவங்க கண்ணாடியிலையோ இல்லை கூட இருக்கிறவங்ககிட்டையோ இந்த மருந்து சாப்பிட்ட ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கனாக்கா அந்த இழுத்து பிடிச்சி இருக்கிற நரம்புகள் சரளமாக நல்லா நேராக வந்துடும். நாக்கும் வளைஞ்சிட்டு இருக்கிறது சரியாக வரும். முகவாதத்துக்கு புங்கன் இலை, தேன், சீரகம், இலுப்ப இலை, மிளகு இதெல்லாம் கூட்டு கலவையாக மருந்தாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இது அப்படியே மெதுவாக தொட்டு நக்கி சாப்பிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இழுத்த முகம் நேராக வர ஆரம்பிச்சிடும். இது கொஞ்ச நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்ணும். உடனே ஒரே நாள் 2 நாளில் கண்டிப்பாக குணமாகாது. குறைஞ்சது ஒரு 90 நாளாவது சாப்பிட்ணும். அப்போ தான் குணமாகும். முகவாதத்துக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.